உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 2ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 குருவாசனம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள், பூரணை திதி, ஹஸ்த நட்சத்திரம், சித்த யோகம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் எதிர்ப்பு, ரிஷபம் அசதி, மிதுனம் சிக்கல், கடகம் வரவு, சிம்மம் சுபம், கன்னி தாமதம், துலாம் மகிழ்ச்சி, விருச்சிகம் தடங்கல், தனுசு நட்பு, மகரம் பயம், கும்பம் கவலை, மீனம் போட்டி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவதற்கு உண்டான பரிகாரம். வீட்டில் தீய சக்தி இருக்குது ஐயா, என்னுடைய வீடு எனக்கு சந்தோஷமாக இல்லை ஐயா, வீட்டுக்கு வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, வீடு எனக்கு பிடிக்குதில்லை, வேலை முடிஞ்சோன்னு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறேன், கூட்டாளிகளோட போய் இருக்கிறேன், ஏதோ முடிஞ்சு ராத்திரி 10-11 மணிக்கு தான் நான் ஏன்னா வீட்டுக்கு போக மனசே இல்லை, வீட்டுக்கு போக வீட்டில் என்ன பேசிக்கிறோம், எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது வீட்டுக்கு போக. இந்த மாதிரி வீடு தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு வந்தோன்னே நோய் வருது, வீட்டுக்கு வந்துட்டேன்னா ஏதாவது வருத்தம் வந்து கொண்டே இருக்குது. வெளியில் இருக்கும்போது நான் சுகமாக இருக்கேன் ஐயா, எங்கேயாவது ஊருக்கு போனால் நான் சுகமாக இருக்கேன், வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு நோய், வீட்டுக்கு வந்தோன்னே கடன் தொல்லை, ஃபோன் வருது, தவறான எண்ணங்கள் வருது. இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பார்த்துருக்கோம். வீட்டை மங்களகரமாக வைத்து கொள்ளுவது எப்படி, வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவது எப்படி, வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமலாக்குவது எப்படி. நான் சொல்கிற விஷயம் பலரினுடைய வாழ்க்கையில் இருக்கும். நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன், வீட்டுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லையா, வீட்டுக்கு போனால் எரிச்சலாக இருக்குது, வீட்டுக்குள்ளே போய் தூங்கினா ராவு கெட்ட கனவு வருது, வீட்டுக்கு போனோன்னா பொண்டாட்டியோட சண்டை வருது, பிள்ளைகளோட மனஸ்தாபம் ஏற்படுது, வீட்டில் வேலை செய்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் ஐயா, வீட்டில் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களை பார்த்துருப்போம். முதல்ல வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுங்கள், முடிந்தால் வீட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரும் செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி வீட்டில் தீய சக்தி இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள், எங்களுடைய வீட்டுக்கு கண்ணூறு தோஷம் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள், எங்களுடைய வீட்டில் செய்வினை சூனிய தோஷம் இருக்குது, நெகட்டிவ் வைப்ரேஷன் தீய சக்தி எங்களோட வீட்டில் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள், தீய சக்தி எங்களுக்கு அண்டக்கூடாது, எங்களோட வீட்டுக்கு கண்திருஷ்டி தோஷம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள், வீட்டு வாசலில் 2 அகல் விளக்கு, சிட்டி என்று நாங்கள் இங்கே சொல்வது அகல் விளக்கு, மண் விளக்கு எடுத்து 2 விளக்கை வீட்டு வாசலில் ஏற்றி வைத்தீர்களாக இருந்தால்
உங்களுடைய வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்காது, இல்லாமல் போய்விடும். ரெண்டாவது, சதுர கோலம் மஞ்சள் மாவுனால சதுரமாக கோலம் போடுங்க. அநேகமாக கோலங்கள் எல்லாம் வட்டமாக தான் போடுவீங்க. புள்ளி வைத்த கோலங்கள் வட்டக்கோலம். சதுர கோலம் இப்படி நேற்றுக்கு நேராக கோடு போட்டு சதுர கோலத்தை மஞ்சள் மாவினால் வீட்டு வாசலில் போட்டிங்களா இருந்தால் கண்டிப்பாக எந்த வீட்டு வாசலில் மஞ்சள் மாவினால் சதுர கோலம் போடப்பட்டிருக்கோ நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டில் இருக்காது, அந்த வீட்டுக்குள்ளே தீய சக்திகள் ஊடுருவாது. இவ்வளவுதான். உங்களுக்கு செய்வினை சூனிய தோஷம் இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே அடித்து வச்சோன்னு அதெல்லாம் இல்லாமல் போயிடும். வீடு மங்களகரமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை எண்ணங்கள் வீட்டுக்குள்ளே அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆரோக்கியம் தலைத்தோக்கும். வேப்பமிலையின் மேல் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். வேப்பமிலையை வச்சு அதுக்கு மேலே தீபத்தை ஏற்றி வைத்தீர்களாக இருந்தால் வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் வைப்ரேஷன் வராமல் போகும். பஞ்சுத்திரியில் தேங்காய் எண்ணெய், இதுக்கு விஞ்ஞான ரீதியாக விளக்கம். அதாவது வெளிநாட்டில் இதை விஞ்ஞான ரீதியாக பரிசோதனை செய்து பார்த்துருக்கின்றார்கள். நெய்யை ஊற்றி தீபம் எரியக்கூடிய ஒரு இடத்தையும் தீபம் எரியாத ஒரு இடத்துக்கும் நிறைய வைப்ரேஷனில் நிறைய வித்தியாசம் இருப்பதாக விஞ்ஞான ரீதியாக கூட ஒத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு மரத்துக்கு பக்கத்தில் தீபம் ஏற்றி வச்சிருக்கணும், இன்னொரு மரத்தை தீபம் ஏற்காமல் வளர்த்திருக்கணும். தீபம் ஏற்றப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய மரம் செழுமையாக வளர்ந்தது, தீபம் ஏற்றாத இடத்தில் உள்ள மரம் கொஞ்சம் வளர குறைஞ்சிது. அதனால் தீபம் ஏற்றி வைக்கிற இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நெய் தீபத்துக்கு அப்படி ஒரு சக்தி. அதனால தான் கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் சாமிக்கு முன்னுக்கு தீபம் ஏற்றி வைத்திருப்பார்கள். ஆலயங்களில் தீபம். இந்து மதம் மட்டுமல்ல, கிறிஸ்தவ மதத்தை எடுத்திங்கன்னா அங்கேயும் மெழுகுதிரி ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு விசேஷமாக இருக்குது. இந்த மாதிரி தீப வழிபாடு என்பது பாசிட்டிவ் எனர்ஜியை கூட்டக்கூடிய விஷயம். செவ்வாய்க்கிழமை அரளி பூவினாலும் வெள்ளிக்கிழமை மல்லிகை பூவினாலும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வந்தீர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது. செவ்வாய்க்கிழமை அரளி பூவினாலும் வெள்ளிக்கிழமை மல்லிகை, உங்களுக்கு விருப்பமான தெய்வம். ஐயா எனக்கு முருகனை பிடிக்குமென்னா முருகனுக்கு செய்யுங்கோ, எனக்கு சிவனை பிடிக்குமென்னா சிவனுக்கு செய்யுங்கோ, எனக்கு பிள்ளையாரை பிடிக்குமென்னா பிள்ளையார், விரும்பிய தெய்வத்துக்கு இதை செய்யுங்கோ. வெட்டி வேர் மாலை கட்டி வீட்டு வாசலில் போடுறது ஒரு பெரிய விஷயம். கொஞ்சம் செலவாகும். வெட்டி வேர் பெரிய விலை இல்லை, அந்த மாலை கட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் செலவு. அப்படின்னாலும் 5000 10,000 ரூபா போகிற விஷயம் இல்லை. கொஞ்சம் வெட்டி மேல் எடுத்து அதில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்களே மாலை கட்டினாலும் சரி, அல்லது பூ கட்டக்கூடியவர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா வடிவாக வெட்டி வேரில் மாலை கட்டி அந்த மாலையை கொண்டு வீட்டு வாசலில் தொங்க போடுங்கோ. இது ஒரு சூப்பர் பரிகாரம். வெட்டி வேரை மாலை கட்டி அதை பன்னீரில் நனைச்சி போட்டு வீட்டு வாசலில் தொங்க போடுங்கோ. அந்த வீடு மங்களகரமாக இருக்கும். எந்த ஒரு தீய தோஷங்களும் அந்த வீட்டுக்குள்ளே வராது. வெட்டிவேர் மாலை மனதை சுத்தப்படுத்தும். வெளியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வரைக்குள்ளேயோ ஒரு ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. வீட்டுக்குள்ளே வரைக்குள்ள மனம் சிந்தனை தெளிவாக இருக்கும். நல்ல எண்ணங்களோடு வருவீங்கள். நல்ல செயல்கள் அந்த வீட்டில் இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். தீய சக்திகள் எதுவும் வீட்டுக்குள்ளே அண்டாது. அந்த வீட்டுக்குள்ளே சண்டை வராது, சச்சரவு வராது, பிரச்சனைகள் வராது. நல்லா இருக்கும். வெட்டிமேர் மாலை வீட்டு வாசலில் வசதி இருந்தால் பெரிய மாலையாக வாசலையே கவர் பண்ணுற மாதிரி போடுங்கோ. வசதி இல்லையா சின்ன மாலையை வாங்கி வீட்டுக்கு முன்னுக்கு மாட்டி விடுங்கோ. அது ஒரு விஷயம். அதே மாதிரி வெளியில் உள்ள பிரச்சனையெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே காலடித்து எடுத்து வைக்கக்குள்ளேயே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வடகிழக்கு திசையில் வெற்றிலையை வச்சு வெற்றிலைக்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றி வாருங்கள். வடகிழக்கு திசையில் 48 நாள் 48 நாள்ண்டா ஒரு மண்டலம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு, எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது ஐயா, கடன் தொல்லையாக இருக்குது, இந்த கடன் தொல்லையை நினைச்சு இதை செய்யலாம்.
அப்படி இல்லைன்னா நான் வெளிநாட்டுக்கு போகணும், நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி நியாயமான நல்ல விஷயங்களை நினைச்சு ஒரு வெத்திலையை வச்சு, வெத்திலையோட கூர் கிழக்கு பக்கம் பார்க்குற மாதிரி வச்சு, அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி வாருங்கள். கண்டிப்பாக 48 நாள் அதை தொடர்ந்து ஒரு நாளும் இடைவிடாமல் வடகிழக்கு மூலையில் ஏற்றி வரணும். வெற்றிலை தீபம் என்று இதுக்கு பேர். எதை நினைத்து நீங்கள் செய்கின்றீர்களோ 3 மாதம் 48 நாளிலிருந்து 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் நினைத்தது நடக்கும். இதை நீங்கள் பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு செய்கிறது தான் முக்கியம். அப்படி செய்து வந்தீர்களாக இருந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் வடகிழக்கு மூலையில், அதனால தான் இதை சொல்லுது, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் போய்விடும். வாஸ்து தோஷங்கள் எல்லாம் நீங்கும். சரி, இது ஒரு விஷயம். எப்பவும் நீங்கள் நல்ல எண்ணங்களோடு இருங்கள், நல்ல சிந்தனையோடு இருங்கள், பாசிட்டிவாக முயற்சி செய்யுங்கள். எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.